ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். ஹேவ் அ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுக்கு சமைக்கிறோன்னு பார்த்துடலாம் வாங்க. நாம் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோங்க. பீட்ரூட் சாதம் பண்ண போகிறோம். கோவக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட எண்ணெயிலே வதக்கியிருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு ருசி நல்லா இருக்குங்க. அதனால் நான் எண்ணெயிலே வதக்குறேங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான நம்ம மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. கோவைக்காய் பொரியல் ரொம்பவே சிம்பிள் தாங்க, எப்பயும் போல் தான். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கணுங்க. கிளறிட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கி வரும்போது மூடி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தேங்காய் துருவல் சேர்த்து தாங்க செய்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு கோவைக்காய் பொரியல் ரெடிங்க. பீட்ரூட் சாதம் செஞ்சுருக்கேங்க. அது உங்கள்கிட்ட நான் காட்ட மறந்துட்டேன். எப்பயும் போல் தாங்க எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் வெங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் தாளித்து அதில் கொட்டிடுவேங்க. அப்புறம் அதிலே சாப்பாடு போட்டு கிளறிட்டேங்க. பீட்ரூட் சாதமும் எடுத்தாச்சு, கோவக்காய் பொரியலும் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.